வேர்ல்ட் வெல்கம் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் அகெயின். பட் இந்த டைம் வந்து ஒரு க்ரீடி கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ப்ரோக்ராம் தான். பட் இதில் ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து ஒரு சிங்கிள் அரேயில் லீனியராக செக் பண்ணி க்ரீடியாக செக் பண்ணி எது மேக்ஸிமம் கொண்டு வர முடியும்னு கொண்டு வர ஆன்சர் ஒன்று. இன்னொன்று வந்து சர்க்குலராக ஒரு அரேவை கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலலாம் கேட்பாங்க. ரெகுலராக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கொஷின்ஸ்லாம் இருக்காது. அதே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஒரு அரேவை வந்து சர்க்குலராக இமேஜின் பண்ணிக்கோங்க, இல்லை சர்க்குலராக வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை பற்றி ரொம்ப இன்ட்ரடக்ஷன் பெருசாக தேவையில்லை. இது வந்து ஹவுஸ் ராபர் ப்ரோக்ராம். ஹவுஸ் ராபர்னால் ஒரு ராபர் வந்து வீடுகளை கொள்ளையடிக்க போவான். அப்போ வந்து அவன் வந்து ஒரு வீடு தள்ளி இன்னொரு வீடு தாண்டி தான் அவனால் கொள்ளையடிக்க முடியுன்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வீடு கொள்ளையடிச்சா செகண்டு இது பண்ண முடியாது, திருட முடியாது. தேர்டு திருடலாம், ஃபோர்த்து திருட முடியாது. ஒருவேளை செகண்டு திருடினா தேர்டு திருட முடியாது, ஃபோர்த்து திருடலாம். ஸோ 1, 3, 5 ஆடில் திருடணும், இல்லை 0, 2, 4, 6ன்னு சொல்லிட்டு ஈவனில் திருடி அவனால் மேக்ஸிமம் எவ்வளோ காசு கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் கொஷின். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க இன்டர்வியூவில். எப்படி கேட்பாங்கன்னா, இன்ஸ்டட் வேறு அந்த ஹவுஸ் ராபர்ன்ற நேமுக்கு பதிலாக வேறு ஏதாவது நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பேக்கெட்ஸ், இல்லை நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் கேன் பி பிளேஸ்ட், இல்லை நம்பர் ஆஃப் பில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கலாக ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. பட் அதையும் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இமேஜின் தட் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் cannot be robbed or cannot be taken together, ஆர் அது ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டும் லாஸ்ட் எலமெண்ட்டும் கனெக்டட்னால என்ன அர்த்தம்? சர்க்குலர். இப்போ இந்த இமேஜை பாருங்கள், நான் சொல்ல வரது புரியும். 6, 7, 30, 8, 2, 4, 10, 0 அப்படின்றதுலாம் கோல்டு. அந்த வீட்டில் இருக்க கோல்டுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஹவுஸ் ராபர் இங்கே வரான். சர்க்குலராக இருக்குது இந்த வீடு, விச் மீன்ஸ் 6 and 0 இஸ் கனெக்டட். 6 தான் ஃபஸ்ட் எலமெண்ட்டு, 0 தான் லாஸ்ட் எலமெண்ட்டுன்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது 6 and 0 வந்துட்டு he cannot rob both, he can take only either 6 or 0 அப்படிதான். ஓகே, ஸோ இந்த இமேஜை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. ஏன்னா இது ஒரு என்ன 9 எலமெண்ட் உள்ள ஒரு அரே தான், ஓகேவா? ஆனால் ரியல் வேர்ல்டு யூஸ் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு டைனமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுற மாதிரி வரும், அதுலேயும் க்ரீடி அப்ரோச் யூஸ் பண்ணி. ஸோ இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் பற்றி நான் ஒரு பெரிய ஒரு 20 minutes வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். பட் ஸ்டில் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஷார்ட்லி ஹியர். டைனமிக் ப்ரோக்ராமிங்னா you have to build the values dynamically from start, or ஒரு ஸ்டேட் மெஷின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் மெஷின்னா ஒரு அரே, அதாவது ஒரு டெம்பரரி அரே ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த அரேல ஃபஸ்ட்டு ராபர் இங்கே போகிறான்னு கன்சிடர் பண்ணிக்கணும், அதாவது தீஃப் இல்லை ஒரு திருடன். அப்போ அவன் எவ்வளோ எடுப்பான்? 6 எடுப்பான். ஓகே, ரெண்டாவது அதே திருடன் 7வது இந்த வீட்டுக்கு போகும்போது 6 பெருசா 7 பெருசா அப்படின்றப்ப 7 தான் பெருசு. ஸோ அவன் 7 எடுத்துகிட்டு 6 ட்ராப் பண்ணிடுவான். ஸோ இப்போ 7 தான் அவனுக்கு மேக்ஸிமம் வேல்யூ. அதே மாதிரியே 3வது இங்கே வரும்போது 30 பார்க்குறான். ஆஹா, 30 வந்து 7 விட பெருசாக இருக்கே அப்படின்றப்ப என்ன பண்ணுறான்னா 30 எடுத்துக்கிட்டு 7 விட்டுருவான். கரெக்டாக? ஆனால் நம்ம கண்டிஷன் படி என்னென்னா, he can rob 2 houses or more than 2 houses if they are not connected அப்படின்னா இந்த 2 வீடையும் அவன் கொள்ளையடிக்கலாம், ஓகேவா? பட் இதை வந்து அவனால் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படின்றப்ப நம்ம இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். விச் மீன்ஸ் அவன் 30ஐயும் கொண்டு போகணும், 36ஐயும் சேர்த்து கொண்டு போகணும் தங்கத்தை. அதே மாதிரியே 36 பெருசா இல்லை இந்த 2 வேல்யூஸோட வேல்யூ பெருசான்னு பார்க்கணும். கரெக்டாக? ஏன்னா ஒன்று அவன் இந்த வீடையும் தள்ளி தள்ளி கொள்ளையடிக்கலாம், இல்லை 7, 8, 4, 0 கொள்ளையடிக்கலாம். கரெக்டாக? ஸோ இதுதானே நம்மளோட ப்ரோக்ராமோட மெயின் கண்டிஷனு. அப்படின்றப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைனமிக்காக ரன் பண்ணிகிட்டு இருக்க கண்டிஷன்ஸ். இதுக்கு நீங்கள் வந்து எத்தனை ஃபார் லூப் எழுதினாலும் எத்தனை ஒயில் லூப் எழுதினாலும் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிட்டே போகும். ஆனால் ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் இது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ நான் சொன்னதே தான் பண்ண போகிறேன். நான் ஒரு டிபி ஸ்டேட் அரே க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். அந்த டிபி ஸ்டேட் அரேல எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனைக்கு நான் பில்ட் பண்ண போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ நான் 8ன்னு ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்குவேன். செட் பண்ணிட்டு அந்த அரே டாட் லென்த்தை, இன்புட் அரே டாட் லென்த்தை வந்து செட் பண்ணிக்குவேன் டிபின்ட்டு. இது ஒரு டெம்பரரி ஸ்டேட் மிஷின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0ல்
ஃபஸ்ட் வீடு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் 6. 1ல் 7 கன்சிடர் பண்ணிக்குவேன். ஏன்னா 6 அண்ட் 7 மேக்ஸிமமில் 7 தான் மேக்ஸிமம். ஸோ அவன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான் கொள்ளையடிக்கிறதுக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். பட் அவன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணானா ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா 30 பெருசாக இருக்குன்றப்ப 30 தான் அவன் சூஸ் பண்ணணும். கரெக்டாக அதை சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 30 கூட இந்த வீடையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஹீ கேன் ராப் இஃப் தே ஆர் நாட் கனெக்டட். அதான் கண்டிஷன். ஸோ செகண்ட் பில்ட் ஆகும்போது இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும். கரெக்டாக 36. 7 எடுக்கக்கூடாது. தேர்டு பில்ட் ஆகும்போது 36 பெருசாக இது வரைக்கும் கிடச்சிருக்கு. இது வேணுமா, இல்லை இது கூட சேர்த்து இந்த 8ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் வர்றது வேணுமா அப்படின்னு நான் பார்ப்பேன். 8ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணுறது வந்து எவ்வளவு, 15. அதை எடுக்க தேவையில்லை. கரெக்டாக. ஸோ 36லேயே நான் கண்டினியூ ஆகுறேன். இந்த 15 நான் தொட மாட்டேன். இதே மாதிரியே நான் பில்ட் பண்ணிட்டே வரும்போது ஃபைனலாக எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிறது தான் என்னோட ஃபைனல் ஆன்சர். அது வந்து எங்கே கிடைக்கும்னா டிபி ஆஃப் 7ல் கிடைக்கும். ஏன்னா 0லேருந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுனால 7th எலமெண்ட்டில் தான் நான் மேக்ஸிமம் எவ்வளோன்னு கண்டுபிடிப்பேன். அது பார்த்தீங்கன்னா 48 வந்து நிற்கும். ஏன் 48ன்றதை சொல்கிறேன். ஸோ நமக்கு இதை பார்த்தாலே தெரியுது. 6, 8, 36. 36 ஒரு 2, 38. 38 அதுக்கப்புறம் இந்த வீடை தான் கொள்ளையடிக்க முடியும். 48. ஸோ அந்த 48 நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஒருவேளை அவன் 7 சூஸ் பண்ணியிருந்தானா 7, 8, 15. 15 நாளும் 19. 19 0 அப்படின்னா 19 தான் வந்துருக்கும். ஸோ அது எனக்கு பெட்டர் ஆப்ஷன் கிடையாது. சரி, இப்போ இது ஓகே. ஆனால் இதில் நம்ம எப்படி இந்த சர்க்குலர் கண்டிஷனை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எய்தர் அந்த தீஃப் வந்து இந்த வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு ரவுண்ட் அடித்து இங்கே வரைக்கும் வரலாம். கரெக்டாக. ஸோ ஸ்டார்ட் இங்கே பண்ணி எண்டு இங்கே வந்து பண்ணலாம். அது இங்கே வந்து தொட முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு வீடும் கனெக்டட். கரெக்டாக. அப்படின்றப்ப எய்தர் இப்படி வரலாம், இல்லை இங்கே 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 வரைக்கும் போகலாம். கரெக்டாக. பிகாஸ் 6, 7 வந்து லாஸ்ட் எலமெண்ட் சர்க்குலர்னு சொல்கிறப்ப இது ரெண்டும் வந்து பக்கத்து பக்கத்தில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதனால 0 வரைக்கும் அவன் டச் பண்ணலாம், இங்கே போகக்கூடாது. கரெக்டாக. இவ்வளோ தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து 2 ஃபார் லூப்லேயோ இல்லை 2 டைம் வந்து பாஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் கோர் கான்செப்ட் இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நான் சொன்ன இவ்வளோ பெரிய விஷயத்த ஒன் லைனில் ப்ரோக்ராம் பண்ணலாம். அதான் கிரீடி அல்காரிதம் டைனமிக் ப்ரோக்ராமிங்கோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். பல லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து கம்மி பண்ணி ஒரே லைனில் இந்த லாஜிக்கை டெரைவ் பண்ணிடலாம். எப்படின்னு நான் காட்டுறேன். ஆல்ரெடி நான் அல்காரிதம் எழுதி வச்சுருக்கேன் என்னோட லோக்கலில். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட ஸோ ராப் 2 அப்படிங்கிற மெத்தடில் தான் என்னோடய ப்ரோக்ராம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் இன்புட் செக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பேஸ் கேசஸ்ஸு. இன்புட்டு 0வாக இருந்துச்சுன்னா 0, ஒரே ஒரு இன்புட் தான் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடை மட்டும் கொள்ளையடிச்சிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறான். 2 வீடு இருக்குன்னா ஃபஸ்ட்டு வீடு செகண்ட் வீடு எதில் அதிகம் இருக்கோ அதை கொள்ளையடிச்சிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறான். இது அந்த ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ. அதுக்கடுத்தது 2 கேசஸ் நான் சொன்ன மாதிரியே, ஒன்று 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் கொள்ளையடிக்கலாம், இல்லை 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 வரைக்கும் கொள்ளையடிக்கலாம். இதில் 2ல் எது மேக்ஸிமம் வருதோ அதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இதை பைத்தான்லேயும் எழுதலாம், இல்லை C# ஜாவா இதுலேயும் இதெல்லாம் சிம்பிள் கண்டிஷன்ஸ் தான். இதை வந்து நீங்கள் 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், 0 எலமெண்ட்டு. இதை வந்து 8ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், 8th எலமெண்ட்டு. இது 7. கரெக்டாக. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாஸ் பண்ணலாம் இன்புட்டை. நான் ராப் டாட் ஹெல்ப்ன்ற மெத்தடில் என்னோடய ஸ்டார்ட் எலமெண்ட்டை வந்து 0ன்னு வச்சுட்டு எண்ட் எலமெண்ட் வந்துட்டு 7 பாஸ் பண்ணலாம், இல்லை என்னோடய ஸ்டார்ட் எலமெண்ட்டை வந்து 1ன்னு வச்சுட்டு 8ன்னு பாஸ் பண்ணலாம். ஸோ அது உங்களோட கன்வீனியன்ஸ். நான் வந்து இங்கே வந்து ஒரு ஷார்ட் அண்ட் இன்லைன் ஸ்டேட்மெண்ட்டில் அடிச்சிருக்கேன் C#. எஸ். ஸோ நம்பர்ஸ், அதாவது இன்புட் நம்பர்லேருந்து லாஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறேன். அதுனா 0 to 7 வரைக்கும் போகும். இப்போ நம்பர் ஸ்டார்ட் ஸ்கிப்னு கொடுத்தேன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ அது ரெண்டு கேஸ் இருக்குது இதில். நான் சொன்ன அந்த ஒரு லைன் இந்த லைன் தான், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைனு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் அரே இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் சொன்னதே தான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் அரே க்ரியேட் பண்ணுறோம் அந்த நம்பர் லென்த்துக்கு. அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வீடு, செகண்ட் எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வீடு வேணுமா செகண்ட் வீடு வேணுமா. இண்டெக்ஸ் 0, 1ன்றதுனால குழப்பம். பட் ஃபஸ்ட்டு வீடுன்றது 0, செகண்ட் வீடுங்கிறது 1.
அதில் எது மேக்ஸிமமோ அதை வந்து செகண்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது இங்கே. ஓகே, தேர்டு வரும்போது தான் முக்கியம். நம்மளோட லூப்பை வந்து ரெண்டாவது வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து இங்கே மேக்ஸிமம், அதாவது 6 30 சேர்த்து டிபி ஆஃப் i மைனஸ் 2 ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் 30 இல்லை i மைனஸ் 1, அதாவது 7, 30ம் 6ம் பெருசா இல்லை 7 பெருசா அப்படின்னு பார்க்குறோம். இங்கே இந்த லைனில் ஆப்வியஸ்லி 30ம் 6 தான் பெருசு, 36 வரும். ஸோ அந்த 36 இங்கே பில்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இங்கே வரும்போது 36 பெருசா இல்லை 8ம் 7ம் பெருசான்னு பார்ப்போம். ஆப்வியஸ்லி அப்பயும் நமக்கு 36 தான் பெருசு வரும். ஸோ அந்த மாதிரி பில்ட் பண்ணிட்டே வரும். நான் ஒரு டைம் ரன் பண்ணி காட்டுறேன், ட்ரை ரன் பண்ணி காட்டுறேன். பட் இந்த டிபி ஆஃப் i மைனஸ் 1ங்கிறது முன்னாடி உள்ள எலமெண்ட்டு, டிபி ஆஃப் i மைனஸ் 2 ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஐங்கிறது கரண்ட் எலமெண்ட் ப்ளஸ் முன்னாடிக்கு முன்னாடி, அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட்டும் தேர்ட் எலமெண்ட்டையும் கூட்டுறது தான் டிபி ஆஃப் i மைனஸ் 2 ப்ளஸ் நம்பர்ஸ் ஆஃப் ஐ. டிபி ஆஃப் i மைனஸ் 1ங்கிறது 7. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன். சேம் இன்புட்டுக்கு. ஓகே, ஸோ ராப் 2ல் பேஸ் கேஸ்லாம் செக் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கேஸில் வந்து இந்த டிபி ஆஃப் அரே வந்து 7 எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு 0 0ன்னு செட் ஆகிருக்கும். டிபி ஆஃப் 0ல் வந்துட்டு 6 இருக்கும். டிபி ஆஃப் 1ல் வந்து 7 இருக்கும். ஏன்னா 6 7 எது பெருசோ அதில் எது மேக்ஸிமமோ அதான் பிக் பண்ணுறோம். ஆப்வியஸ்லி 7 தான் பெருசு. பட் அந்த கண்டிஷன் அடுத்தடுத்து சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஸோ இங்கே மேக்ஸிமம் ஆஃப் இதில் வந்து டிபி ஆஃப் i மைனஸ் 1ங்கிறது டிபி ஆஃப் 1 7 வேணுமா, இல்லை டிபி ஆஃப் i மைனஸ் 2ங்கிறது டிபி ஆஃப் 0 6 ப்ளஸ் நம்பர்ஸ் ஆஃப் ஐ. நம்பர்ஸ் ஆஃப் ஐ என்னது, ஐ வந்து 2. ஸோ நம்பர்ஸ் ஆஃப் ஐங்கிறது 30. 30 ப்ளஸ் 6 வேணுமா இல்லை இது வேணுமான்னு கேட்கும்போது நமக்கு ஆப்வியஸ்லி 36 தான் வரும். ஸோ இந்த டிபி எலமெண்ட் டிபி ஆஃப் 2ல் வந்து இது இப்போ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே கண்டிஷன் தான் நான் சொன்னதெல்லாம், ஓவரலாக சொன்னது எல்லாமே நடக்கும். இல்லை ஃபைனலாக பாருங்கள் அது எப்படி பில்ட் ஆகிருக்குன்னு. ஸ்டேட் மிஷின் ரைட். இப்போ எல்லாமே ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. 6 7 36 பெருசாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 38 ஜாயின் ஆகிருக்கு. அப்புறம் 40 48. ஸோ படிப்படியாக இந்த வீட்டுக்குள்ளே அடிக்கும்போது எவ்வளவு, அடுத்த வீட்டுக்குள்ளே அடிக்கும்போது எவ்வளவு, அதுக்கடுத்த வீட்டு, இந்த மாதிரி பில்ட் பண்ணுறது தான் டைனமிக் ப்ரோக்ராமிங் கிரீடி கான்செப்ட். மேக்ஸிமம் எடுக்கிறதுனால இது பேர் கிரீடி. ஸோ ஒரு இது முடிச்சாச்சு கேஸு. செகண்ட் கேஸ் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வீடை தவிர்த்துட்டு லாஸ்ட் வீடு வரைக்கும் போகிறது. நம்ம சர்க்குலரை பிரேக் பண்ணணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு வீடை தவிர்த்துட்டு லாஸ்ட் வீடு வரைக்கும் போகிறது. அதுலேயும் எது மேக்ஸிமம் வருதுன்னு பார்ப்போம். சேம் கான்செப்ட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிபிஐயில் வந்துட்டு 7 30 32 42 வரைக்கும் தான் இருக்குது மேக்ஸிமம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் எது மேக்ஸிமமோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதில் 48 தான் மேக்ஸிமம். ஸோ அவர் ஆன்சர் இஸ் 48. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் கிரீடி கான்செப்ட். இதுக்கு வந்து நான் பெரிய ரிசோர்ஸஸ் எதுவும் பார்க்கல தமிழ் யூடியூப் சேனல்ஸில், அதனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ.